ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், ராஜ்யஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு. நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராகு 3ஆம் இடத்துல ராசிநாதன் சாரம் எடுத்திருக்கிறது நல்ல அமைப்பு தான். 8 மாதத்துக்கு ராகு 3ஆம் இடத்துல நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ராசிக்கு 1, 2 கூடியவன் சாரம் எடுத்திருக்கிறதுனால காரிய அனுகூலம் இருக்கும், தொட்டதாரியம் தொடங்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஒரு பிரமாண்டமான வெற்றியை ராகு கொடுப்பாரு. சனி சாரம் எடுத்திருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்திலையும் நல்லபடியாக இருப்பீங்க, கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பீங்க. சரியா? ஏன்னா ராகுவும் சனியும் சர்ப்ப பாவக்கரங்கள் தான். ஆனால் 3ஆம் இடம் உபயஸ்தான ஸ்தானத்தில் குரு வீட்டில் இருக்கிறது மிகச்சிறப்பு. ஓகே நேயர்களே, நான் ராகுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா ராகு ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அவர் 3ஆம் இடம் உபயஸ்தான ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சாரம் எடுத்திருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரு. 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் அப்படி கீழ் நோக்கி வர்றாரு. அவர் அடுத்து வருகின்ற 8 மாதத்துக்கு அவர் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பார். அதுபோல் ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அவரும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 கூட சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ ராகு ஒரு மறைமுகமான முறையில் உங்களுக்கு எதிர்பாராத சில வெற்றியை கொடுப்பார். சரியா? நான் ராகு சுபவர்க்கம் எடுத்ததுக்கு ஒரு தனி பலன் சொல்கிறேன். சுபவர்க்கம்னு சொல்ல முடியாது, உங்கள் ராசிநாதனுடைய வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. ராசிநாதன் சாரம் எடுத்திருக்கிறாரு. ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் குருமங்கள யோகம். இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். செவ்வாய் தரும் சிரமங்களும் இருக்குது. இதில் சாதக பாதங்களை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிறாரு. நாளைக்கு பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 17/7/2024 இருந்து 16/8/2024 வரைக்கும் ஆடி மாதம் 31 நாளும் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். இந்த வீடியோ பதிவில் சூரியனை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா சூரியன் தான் மகர ராசிக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்குற கிரகம், அஷ்டமாதிபதி. அவர் 7ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. புதன் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார், சிம்மத்துக்கு போயிடுவார். 18ஆம் தேதி போகிறவர் அவர் கிட்டத்தட்ட 22 செப்டம்பர் வரைக்கும் அங்கேயே சிம்மத்திலே ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. நான் புதனுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா 2 மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனால அவருடைய ஆதிபத்திய விசேஷம் காரகத்தவங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. கேது சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு. அஸ்விதி அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்துக்கிறது நல்ல அமைப்பு தான். 2 மாத காலம் கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. 9ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால தகப்பன் வழி உறவு நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணியம், பங்காளிகள், கோயில் வழிபாடு, விவசாயம், தோட்டம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 9ஆம் இடம் ஒரு பாக்கியஸ்தானம் தான். சரி, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 9ஆம் இடம் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துக்குமே சுபர் பார்வை இருக்குது. குரு பார்க்குறாரு, கேதுவை பார்க்குறதுனால 9ஆம் இடம் நல்லபடியாக தான் இருக்குது. உங்களுக்கு 3, 9ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட ராகுகேதுகளுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா ராகுகேதுகள் ஒரு என்ன கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள். அவங்க சுய இயல்பு இல்லாத கிரகங்கள். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி, அதுபோக தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாங்க. நல்ல வேளை ராகு கேதுகளுக்கு மற்ற கிரகங்களுடைய பார்வை இல்லை, சுய இயல்பில் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. சரியா? அதனால் மகர ராசிக்கு நான் ராகு கேது பலன்களுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். 3ஆம் இடம் 9ஆம் இடம் உபசேன ஸ்தானம், 3ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம். இதில் அது எப்படி இருக்கிறாங்கன்னு அடுத்த வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முக்கியமான போட்டது காரணம் சூரியனை பற்றி தான். சூரியன் ஆடி மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். உங்கள் ராசிக்கு சம்மந்தப்படுவார். ராசியை பார்ப்பாரெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் பார்க்குற அமைப்பு கிடையாது. பொதுவாக சூரியனுக்கு சூரியன் பூமி மாதிரி தான். வேத ஜோதிடத்தில் சூரியனை பூமியாக எடுத்துகிட்டு தான் பலனை சொல்லணும். ஏன்னா அவர் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். எல்லா கிரகங்களுமே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. அதனால் சூரியன் ஒட்டுமொத்தமாக கோயிலில் கருவறையில் இருக்கிற கிரகம் மாதிரி தான். எல்லா கிரகமும் அவர் கட்டுப்பட்டு தான். அது மாதிரி தான். அதனால் சூரியனுக்கு பார்வை அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் சூரியன் சம்மந்தப்படுவார். சரியா நேயர்களே? அப்பேற்பட்ட சூரியன் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி. ஆனால் அவர் தோஷம் கிடையாதும்பாங்க. ஒளி கிரகமாக இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாதும்பாங்க. இருந்தாலும் மகரம் அவர் பகமை வீடு. சனி பகவானை அவர் சத்ருவாக எடுத்துக்கிட்டவர் தான்.
சனி பகவான் அவருடைய புத்திரனாக இருந்தாலுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதுபோக சனி பகவானும் சூரியனும் இப்போதைக்கு சஷ்டாகச முறையில் இருக்கிறாங்க. கடகத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா சஷ்டாகச முறையில் இருப்பாங்க. ஏன்னா கடகத்துக்கு வந்து கும்பம் வந்து 8ஆம் வீடு. ஸோ சனியும் சூரியனும் சஷ்டாகச முறையில் இருக்கிறதுனால மகர ராசி நேயர்களுக்கு வரியில் ஒரு பலனை சொல்லிடுறேன். உங்கள் குடும்பத்தில் அப்பா மகன் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க, சரியா? அதுபோக உங்கள் மகன் கூட அனுசரித்து போங்க. நீங்கள் உங்கள் தந்தைகிட்டே அனுசரித்து போகணும், உங்கள் பிள்ளைகள்கிட்டே அனுசரித்து போகணும். குறிப்பாக ஆண் பிள்ளையோடு அனுசரித்து போங்க, சரியா? உறவு முறையில் இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அப்பா இருக்குது அப்போனா அப்பா கிட்ட அனுசரித்து போங்க. உங்களுக்கு மகன் இருக்கான், மகன்கிட்ட அனுசரித்து போங்க. தாய் தாப்பன் உறவில் தாய் இல்லை தகப்பன் மகன் உறவில் சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா சூரியனுக்கு வந்து சனி பகவான் சஷ்டாசமாக இருக்கக்கூடாது. அதுபோக தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருப்பீங்க இந்த ஆடி மாதம் முழுக்க. தொழிலில் வந்து பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஏன்னா 10க்குரியவன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 10க்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் தொழிலில் சில அலைச்சல்கள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு 2ஆம் தர தொழில்காரகன், சூரியன் ஒரு முதன்மை தொழில்காரகன். ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தங்களுக்குள்ளே சஷ்டாகசமாக இருக்கிறதுனால தொழிலில் வந்து சில முரண்பாடுகள் இருக்கும், முன்னுக்கு பின் சில அமைப்புகளை கொடுக்கும், சரியா? இந்த ஒரு மாத காலம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. மகர ராசியில் தொழில் முதலீட்டாளர்கள், தொழில் அதிபர்கள், தொழில் ரீதியாக இருக்கிறவங்க, ஆளுநர் வச்சு வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எசக்க ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல வேளை சூரியனுக்கு வந்து கெட்ட பார்வை இல்லை, சனி பார்வையும் இல்லை, செவ்வாய் பார்வையும் இல்லை. ஆனால் சனிக்கு வந்து அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுதான் பிரச்சனை, சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டு, இப்போ பலனுக்குள்ளே போவோம். இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் இப்படிலாம் பலன்கள் கொடுப்பாருன்னு பார்ப்போம். சூரியன் அங்கே உள்ள சாரம் வந்து குரு சாரம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், அடுத்து வந்து ஆயில்யம் 4 பாதம், இதில் தான் ட்ராவல் பண்ணி வருவார். புனர்பூசம் குரு நட்சத்திரம், மகர ராசிக்கு 3-12 கூடியவன். அடுத்து வந்து பூசம் உங்கள் ராசிநாத நட்சத்திரம். அடுத்து வந்து ஆயில்யம் உங்கள் ராசிக்கு 6-8 கூடிய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், சரியா? 6-9 கூடிய நட்சத்திரம். புதன் வந்து ஓரளவு மத்தியம பலனை தான் கொடுப்பார் மகர ராசிக்கு. ஏன்னா 6-9 பாக்கியாதிபதியும் வராரு, ரணருண ரோகஸ்தானாதிபதியும் வருவார். ஸோ ஓரளவு உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் நெருக்கடியை கொடுப்பார், இல்லாமல் இருக்காது, சரியா? சூரியனை வந்து கொஞ்சம் நெருக்கடியை கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, நான் ஒன் பை ஒன்னாக பலனை சொல்கிறேன். சூரியன் யார் வீட்டில் இருக்கார் அதை சொல்லணும்ல, அதான மெயின். சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7 கூடியவன் வீட்டில் 8 கூடியவன் போய் உட்காந்துட்டார். இந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான இடம் தான். நல்ல வேளை சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை, சரியா? ஏன்னா 8 கூடியவன் 7ஆம் இடத்துல உட்காரதுனால கணவன் மணி உறவில் சில பிரச்சனைகள் வரும் இந்த ஆடி மாதத்தில். நான் ஏற்கனவே கடந்த வீடியோ போட்டிருக்கிறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 1, 2 தனியாகவே போட்டிருக்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் தனியாக போட்டிருக்கிறேன். அதில் வந்து மொத்த பலன்கள் போட்டிருக்கிறேன். ஆடி மாதம் 12 வீடு 9 கிரகங்கள் எப்படி சேர்ந்து பலன்களை கொடுக்குன்னு ஒரு கூட்டுத்தொகையை மொத்த பலன்களை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பதிவு வந்து சூரியனை மட்டும் வச்சு சொல்கிறேன். சூரியனோட ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவம், இதை வச்சு சில பலன்களை கொடுக்கேன். இதில் வந்து நல்லதையும் கெட்டதையும் எடுத்துக்கோங்க, கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தயாராக இருந்துக்கோங்க, மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சரியா? ஜோதிடம் சொல்கிறது எதுக்கு, பலன்கள் சொல்கிறது எதுக்குன்னா நல்லது நடக்கட்டும். அது சுவாமி நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டயத்துக்கு பசிச்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நமக்கு சாப்பிட்ருவோம். ஆனால் பசிக்காமல் இருக்குது சார், வயிறு மந்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சா வந்தாச்சா பிரச்சனையே. அது மாதிரி நல்லது நடந்துக்கிட்டே போட்டோம். கெடுதல் நடக்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், சரியா? அதைத்தான் நான் நிறைய தடவை சொல்லுவேன். இப்போயும் அதுக்காக தான் சொல்கிறேன். தனியாக வீடியோ போடுறதே அடிக்கிறதுக்கு அதுக்கு தான். ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் நான் ஒரு வீடியோ போடுவேன். இது கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு 1000 பேர் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 பேருக்குனாச்சும் அது ரிலேட்டடாக இருக்கும், ஒரு மேட்சிங் ஆகும், சரியா? ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரும்போது கொஞ்சம் எச்சரிக்கை ஆக்கிடுவாங்க, சரியா? அப்படி தான் ஜோதிடத்தை எடுத்துக்கணும். அதுபோல் ஜனன ஜாதகத்திலையும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும், சரியா? அதையும் சொல்கிறேன். லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன். லக்கண ரீதியாக சூரியன் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் கொடுப்பார், அதையும் சொல்கிறேன். பொதுவாக சூரியன் கடகத்தில் இருக்கிறது வந்து என்னென்னா ஒரு நெருப்பு கிரகம் நீராசியில் இருக்கிறாரு. நெருப்பு கிரகம் நீராசியில் இருக்கிறதுனால அதோடைய வீரியம் குறைஞ்சி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சபலத்தன்மையில் இருப்பார். நீரும் நெருப்பும் வந்து ஒத்து போகாது. அது வந்து ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற மாதிரி தான், சரியா? அதனால் வந்து என்ன ஆகும்னா ஒரு 2 கட்ட நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓடவா நிற்கவா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோக ஒரு சபலம் இருக்கும். அது சரியான வார்த்தை சபலம் தான். சபலம்னா என்ன, செய்யவே வேண்டாமான்னு நினைக்கிறது தான் சபலப்படுறது.
அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை நினச்சி சபலப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. பொதுவாக கடகத்தில் சூரியன் இருக்கிறதே வந்து சபலம்னு அர்த்தம். ஸோ மகர ராசினியர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சபலப்படுவீங்க. நண்பர்கள் விஷயத்தில் ஒரு சபலம் இருக்கும். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் சபலப்படுவீங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தத்தில் உள்ள உறவுமுறையாக இருக்கலாம், கணவன் மணி உறவாக கூட இருக்கலாம். சரியா, கொஞ்சம் சபலம் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுபோக சபலப்பட்டாலுமே சூரியன் வந்து 8 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மணி உறவில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது வந்து என்ன அமைப்பு? 7ஆம் இடங்கிறது வந்து கணவன் மணி உறவை தான் நேரடியாக குறிக்குது. ஸோ லக்கணத்துக்கு 8 கூடியவன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவிகிட்டையும் சரி கணவனுக்கிட்டையும் சரி, அதாவது கணவன் மணி 2 பேரும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கேட்குற நேரம் ஆண் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான். சரியா, கணவனோ மனைவியோ அன்பு அந்த அளவுக்கு இருக்காது. தேவ அரைக்க பிரச்சனை இருக்கும், கலகம் இருக்கும். சரியா, கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும். ஏன்னா 8 கூடியவன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். சரியா, கொஞ்சம் இகழ்ச்சி இருக்கும். இகழ்ச்சின்னா என்ன? தான் பேர் கெட்டு போகிறது, கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் இருக்கிறது, வித்தியாசப்படுறது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து நட்பு ரீதியில் தான் இருக்கிறார், கடகத்தில் நட்பாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து 7ஆம் இடம் தொடர்பு கொள்வது நல்ல விசேஷம் அல்ல. இந்த ஆடி மாதம் முழுக்க கணவன் மணி உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக சந்திரன் 7 கூடையவன் எப்படி சார் இருக்கிறாரு? அவர் வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. 20ஆம் தேதி 21ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வருவார். அதுக்கு அங்கிட்டு ஒரு 10 நாளைக்கு பிரச்சனை இல்லை. சரியா, அவர் சூரியனுக்கு கேந்திரமாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மேசத்துக்கு வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. மேசத்துக்கு எப்போ சார் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் மேசத்துக்கு வர்றதுக்கு நாள் இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் அவர் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார் 30ஆம் தேதி வரைக்கும். சரியா, 30/7/2024 வரைக்கும். இன்றைக்கி தேதி 16/7/2024. உங்களுக்கு 30/7/2024 வரைக்கும் சந்திரனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அங்கிட்டு 30/7/2024 பின்னாடி, அதாவது 31ஆம் தேதியிலிருந்து 31/7/2024 இருந்து 16/8/2024 அங்கிட்டு ஒரு 17 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் ஜோதிடம். ஏன்னா 7 கூடையவன் வந்து இருள் சந்திரனாக போயிடுவார். இருள் சந்திரனாக தன் ஒளி இழந்து அவர் சூரியனை நோக்கி அமாவாசையை நோக்கி போவார். ஆடி அமாவாசையை நோக்கி போகும்போது அவர் இயல்பு நிலை இழந்துருவார். சந்திரனுக்கு பவர் இருக்காது, சரியாக ஒளி இருக்காது. ஜோதிடமே ஒரு ஒளி தத்துவம் தான். எந்த ஒரு கிரகமுமே வந்து அதோடைய பவர் ஒளி குறைஞ்சி போச்சுனாலே நல்லது செய்யாது. அவ்வளோதான். இப்போ சாயந்தரம் மதியம் 12 மணிக்கு அடிக்கிற வெயில் சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தோம்னா அதோட வெளி குறைஞ்சி போயிடும். அந்நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக தான் நம்ம இரவில் லைட்டு போடுறோம். அது மாதிரி தான் சந்திரன் வந்து உங்களுக்கு 7 கூடையவன் வந்து 30ஆம் தேதிக்கு மேலே 30/7/2024 மேலே ஒளி குறைஞ்ச சந்திரனாக போவார். அவர் வந்து அமாவாசையை நோக்கி போயிடுவார். சரியா, அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்காது. அவர் வந்து இருள் சந்திரனாக போயிடுவார், சூரியன் கூட போய் சேர ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஏன்னா இடையில அமாவாசை வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து அந்த 30/7/2024 இருந்து 16/8/2024 வரைக்கும் கணவன் விஷயத்துலையும் சரி, மனைவி கணவன் விஷயத்திலையும் சரி, கணவன் மனைவி விஷயத்திலையும் சரி கவனமாக இருக்கணும். நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டுத் தொழில், பங்கு சந்தை எல்லாத்திலும் கவனமாக இருக்கணும். அரசு வேலை பார்க்குறவங்களும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகிற ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஆண் கிரகம். அதுபோக வந்து அவர் வந்து ஆளுமை அதிகாரத்துக்கு உட்பட்டவர். அரசாங்கத்தில் வந்து கொஞ்சம் ஆளுமை அதிகார பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிளேசம் வரும். ஏன்னா சந்திரன் வந்து மனதுக்கு சம்மந்தப்பட்டவன். மன சோர்வை கொடுப்பாரு, மன ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். சரியா, சபலப்படுற மாதிரி இருக்கும். இதிலெல்லாம் நிறைய ஒரு சஞ்சலத்தை கொடுப்பாரு. இந்த குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு தாங்க நான் வீடியோ போட்டேன். சரியா, அந்த பாயிண்ட்டை எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இது வேணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் முடியும். இதை வந்து கரெக்டாக மற்ற வீடியோ போட்டோம்னா இதை சொல்ல முடியாது. சம்மந்தப்பட்ட ராசிக்கு, சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு, சம்மந்தப்பட்ட நேரத்தில் போட்டால் தான் கரெக்டாக போய் சேரும். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. யார் யார் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த டேட்டையும் சொல்லிட்டேன். அந்த டேட்டில் கவனமாக இருங்க. இந்த சூரியன் என்ன பலன்கள் சார் கொடுப்பாரு, அவரால் சாதக பாதகங்கள் என்ன, மற்ற நேரங்களுக்கு என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் முழுக்க அரசாங்க முயற்சிகள் நல்லபடியாக முடியும். அதில் வம்பு தும்புகள் இருக்கும் அது பின்னாடி. ஆனால் பொதுவாக கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அரசு வேலைக்கு நல்ல ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் தேடி போகாமலே சில காரியங்கள் நடக்கும். அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட், கமிஷன் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். எதையும் சமாளிக்கிற திறன் இருக்கும். பெரிய பணக்காரங்களுடைய நட்பு கிடைக்கும். அதனால் காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு நுட்பமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் ஒரு பிரகாசம் அல்லவா, ஒளிக்கிரகம் அல்லவா, அதனால் எல்லாத்தையுமே ஒரு பிரெட்டாக செய்வார். அதுபோக திருமணம் ஆடி மாதம் யாருக்கு திருமணம் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆடி மாதம் திருமணம் நடக்காது. அப்படியே திருமணம் அமைப்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிர்பந்தமாக இருக்கும். ஆவணி மாதம் கல்யாணம், ஆடி மாதம் வீட்டில் நிர்பந்தம் பண்ணுவாங்க. எப்போ உனக்கு பொண்ணு பார்த்து ஓஞ்சி போயிட்டோம், எந்த பொண்ணு அமைய மாட்டேக்கு, நீ ஆவணி மாதம் இந்த பொண்ணை கட்டிக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு நிர்பந்தம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த வீடியோ கேட்குற ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிர்பந்த திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உன்னை தயார் பண்ணிக்கோங்க. அந்த அமைப்பு குடும்பத்தில் உருவாகும், சூழ்நிலை குடும்பத்தில் உருவாகும். அதுபோக தூரதேச பயணமும் இருக்கும். எங்கேனாச்சும் வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ இந்த ஆடி மாதம் நீங்கள் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள்ளே கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். கான்ட்ரவர்ஷன் இருக்கும், அனுசரித்து போங்க. கோபதாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க. குறிப்பாக பெண் அதிகாரம் பண்ணும். மகர ராசி சேர்ந்த ஆண்களுக்கு பெண்களால் ஒரு உபத்திரவாறு இருக்க தான் செய்யுது. அதிகாரம் குடும்பத்தில் பெண்கள் அதிகாரம் பண்ணுவாங்க. இருந்த போதிலும் மனைவி வழியில் கொஞ்சம் தனலாபமும் இருக்கும். மனைவி வேலைக்கு போனாங்கன்னா நல்ல காசு பணத்தை கொண்டு வருவாங்க. இருந்தாலும் அவங்க கணவனை கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. அதனால் மகர ராசி சேர்ந்த கணவன்மார்கள் மனைவி பேச்சை கேட்டுட்டு போங்க. மனைவி பேச்சை கேட்குறது நல்லது தான். ஏன்னா மனைவி பேச்சை கேட்டுட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இது நம்ம இதுக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த ஒரு மனைவியுமே கணவன் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க ப்ராக்டிக்கலாக. அதனால் நம்ம சில விஷயத்தை ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா மனைவி ஒரு மந்திரி. அதனால் மனைவி பேச்சை கேட்குற கணவன் நல்வழிப்படுவான். சரியா? மனைவி என்றைக்குமே கணவனும் தன் குழந்தைகளும் நல்லா இருக்குன்னு தான் ஒரு பெண்ணு நினைப்பா. அதனால் மனைவியுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மனைவியோட கை ஓங்கி இருக்கும். அனுசரித்து போங்க, அதான் நல்லது. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அதுபோக சிலருக்கு சலிப்பு இருக்கும். என்னடா ஒன்றும் நடக்க மாட்டேங்க, ஒரு மாதிரி எரிச்சல் சிறையாக இருக்கேன்னு சலிப்பு இருக்கும். சலிப்பை தவிர்த்துருங்க. சலிப்பை தவிர்க்கிறதுக்கு கோயில் குளத்துக்கு போங்க, யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், சரியாக போயிடும். சரியா? அதுபோக நல்லா இருப்பீங்க. இந்த அரசாங்கத்துலேயும் சரி, ஒரு ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அதிகாரி மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இதாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஆளுமை அட்டத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் சூரியன் கொடுப்பாரு. சரியா? ஏன்னா சூரியன் ஒரு தன்னம்பிக்கை, வைராக்கியம், ஒரு ஆளுமைக்கு உள்ள கிரகம். அவர் ராசி சம்மந்தப்படுறதுனால ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக அவர் நட்சத்திர சாரம் குரு சாரத்தில் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 கூடையவன் 3 12 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால தகப்பன் வழியில் சில அலைச்சல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இளைய சகோதர வழியில் சில செலவுகளை கொடுப்பாரு. அதுபோக அடுத்து ராசிநாதன் சாரத்திலே போவார். சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து போகாது. இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதனை இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். 8 கூடையவன் 1 2 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வேலை விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, இல்லைன்னா வியாபார விஷயமாவோ கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 நாள் எங்கேனாச்சும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தில் போவார். 6-9 கூட நட்சத்திரத்தில் போகிறதும் உத்தியோக ரீதியாக தான் பாதிக்கும். சரியா? உத்தியோக ரீதியாகவும் சரி, நண்பர்கள் ரீதியாகவும் சரி, சில அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். அப்படி தான் போகும். ஸோ சூரியன் வந்துட்டாலே மகர ராசிக்கு அலைச்சல் தான். அலைச்சல், விரயம், கொஞ்சம் சலிப்பு தான். அதனால் அந்த சூரியன் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தாங்க போகணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தினமும் காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனோட நாமத்தை சொல்லுங்கள். நான் சூரிய நாமத்தை ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். திருவோணம், உத்திராடம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆடி மாதம் தனிப்பட்ட பலன்களை சொல்லியிருக்கிறேன். அந்த நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். சூரியனை கும்பிடுங்க, அது மிகச் சிறந்தது. அதுபோக நீங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே சூரியன் கெடு பலன்கள் கொடுப்பாருன்னா அது கொடுக்க மாட்டார். ஜனன ஜாதகத்தில் அவர் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் சில இடத்துல இருந்தார்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக சூரியன் அமாவாசை அன்னைக்கு சேரக்கூடாது, சந்திரன் கூட சேரக்கூடாது, அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடாது. அதுபோக ராகு கூடையும் கேது கூடையும் கிரகணத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக செவ்வாய் கூட சேரக்கூடாது. சூரியன் செவ்வாய் பார்வையிலும் இருக்கக்கூடாது. சரியா? அதாவது செவ்வாய் கூட 4, 7, 8ஆம் பார்வைக்கு சூரியன் வரக்கூடாது. சனி பவன் பார்வைக்கு வரக்கூடாது. சனி கூட சேரக்கூடாது. இப்படிலாம் இருக்குது ரொம்ப ரேரு. யாரோ 10 ஜாதகத்தில் ஒரு 4 ஜாதகத்தில் தான் அந்த அமைப்பு இருக்கும். சூரியன் புதன் கூட சேரலாம், குரு கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம், பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கலாம். இந்த 4 அமைப்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அவர் புதன் கூடையோ சுக்கிரன் கூடையோ சேர்ந்து, இல்லைனா குரு பார்வையிலையோ குரு கூடையோ சேர்ந்து, இல்லைனா பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரனுக்கு கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரனுக்கு 9ஆம் இடம், 5ஆம் இடம், இல்லைனா சந்திரனுக்கு 4, 7, 10 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு.
ஓகே நேயர்களே. ஆனால் குறிப்பிட்டு சொன்னோம்னா சந்திரன் சூரியன் வந்து ராகு சனி இவங்க கூட சேராமல் இருக்கணும். சரியா? ராகு சனி கேது இவங்க கூட சேராமல் இருந்தார்னா அந்த ஜாதகம் வந்து உண்மையிலே ஒரு ஆத்ம பலம் உள்ள ஜாதகம். ஒரு ஜாதகன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு சூரியன் வலுப்படணும். சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர், ஆத்ம பலத்தை கொடுக்குறவர், லக்கணத்துக்கு அதிபதி அவர் தான். சரியா? லக்கணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அதிபதி வந்து சூரியன் தான். ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்குமே வந்து நம்ம ஒரு கிரகத்தை சொல்கிறோம். ஆனால் லக்கணம்ங்கிறது ஒரு ஆதிபத்தியம் தான். உயிர், ஆத்மா, ஜீவன் அதுக்கு உள்ள கிரகம் வந்து சூரியன் தான். சரியா? அதனால் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு ஆத்மகாரகன் வந்து சூரிய பகவான் தான். அந்த ஆத்மகாரகன் சூரிய பகவான் வந்து ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறவங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அடிச்சு தூள்கள் எப்படி மேலே வந்துடுவாங்க. தசாபுத்தி சரியில்லை, கிரகநிலை சரியில்லை, அஷ்டமச்சனி, கோச்சார, ஏழரச்சனி, எதாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதில் அடித்து அவங்க வந்து வந்துடுவாங்க. அவங்கள அசைச்சு பார்க்க முடியாது. தனிப்பட்ட முறையில் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? ஒரு அணையாக விளக்காக இருப்பாங்க. எவ்வளோ காற்று அடித்தாலும் அந்த விளக்கு அணைஞ்சே போகாது. அந்த இதை வந்து சூரியன் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சூரியன் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் மகரம் அல்லது கும்பத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுப சேர்க்கப்பட்டிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சுப சேர்க்கணும் என்னென்னு. மகரம் அல்லது கும்பத்தில் இருக்கணும். அதாவது நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா. நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து கும்பம் அல்லது மீனத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா மீனம் அல்லது மேசத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடக லக்கணத்தில் பிறந்திருந்தீங்களா மேசத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரிஷபத்திலேயோ அல்லது மிதுனத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மிதுனம் அல்லது கடகத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சிம்மத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தால் நல்ல பலன்களை சூரியன் கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர ராசி விருச்சிக லக்கணம், சூரியனை வந்து சிம்மத்திலேயோ கண்ணிலே இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, தனுசு லக்கணத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு சூரியனை வந்து கண்ணிலே துலாமில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் துலாமில் வந்து அவர் நீச்சம் அடைவார். அந்நேரம் சுக்கிரனோட நிலைமையை பார்த்துக்கணும். சரியா? சூரியன் வந்து நீச பங்கம் அடையணும். சுக்கிரன் வந்து சூரியனுக்கு பரிவர்த்தனையோ இல்லைனா சுக்கிரன் சூரியன் கூட சேர்ந்துருக்கணும். இல்லைனா சூரியன் குரு பார்வையிலையோ இல்லை குரு கூட சேர்ந்துருந்தாருன்னா நீச பங்கம் அடைவார். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும். சரியா? அதுபோக மகர லக்கணத்தில் பிறந்தவங்க, மகர ராசி மகர லக்கணம், ஏகராசி ஏக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து துலாமிலே விருச்சிகத்திலே இருக்கணும். துலாமில் இருந்தாலும் நீச பங்கம் அடையணும் அவர். சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசுலேயோ விருச்சிகத்தில் இருந்தார்னா சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு சூரியன் வந்து தனுசு அல்லது மகரத்தில் இருந்தால் கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. சரியா நேயர்களே? ஸோ சூரியனை வந்து நீங்கள் சோ லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நான் சொன்ன ராசியில் இருந்தார்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. அதுபோக நிறைய நேர்கள் கேட்குறாங்க, சார் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சூரியன் வந்து லக்கணத்துக்கோ ராசிக்கோ சம்மந்தப்படணும், அல்லது லக்கணத்துக்கோ ராசிக்கோ 10ஆம் இடம் சம்மந்தப்படணும். சரியா? 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு சிம்மமும் வலுத்திருக்கணும். சிம்மம்னா என்ன? சிம்ம ராசியும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அதுக்கு ஏற்ற தசாபுத்தி நடக்கணும். இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 20-30 வயசு ஆகும்போது என்ன தசை நடக்கும்? ராகு திசை நடக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ராகு திசை நடக்கும். ராகு திசை ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த ராகு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக சூரியனும் செவ்வாயும் வலுத்து இருக்கணும். ஏன்னா அரசு வேலை கொடுக்கறதுக்கு வந்து சூரியன் செவ்வாய் வலுத்து இருக்கணும். சனி பகவானும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கணும். அரசு வேலையில் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸு, அரசு டாக்டர்ஸ், இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், இப்படி சில பிரிவில் போகிறதுக்கு வந்து செவ்வாய் உதவி பண்ணுவார். அரசில் வந்து பெரிய லெவலுக்கு போகிறது, செக்ரட்டரியேட்டாக போகிறது, அரசாங்கத்தில் வந்து கலெக்டர் ஆகிறது, நிர்வாக பொறுப்புக்கு போகிறது, தாசில்தார் ஆகிறது, டிப்டி கலெக்டர் ஆகிறது, ஆர்டிஓ ஆகிறது, பிடிஓ ஆகிறது, இதுக்கெல்லாம் வந்து சூரியன் உதவி பண்ணுவார். அரசில் வந்து அடிமட்ட வேலை, கிளர்க்கல் ஸ்டாஃபு, கார்பரேஷன் ஒர்க்கு, கார்பரேஷன் இன்ஜினியரு, அப்புறம் வந்து பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறது, அது கீழே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் வருவார். ஸோ இந்த காம்பினேஷனை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும். சரியா? இப்போ சனியும் சூரியனும் சுபத்துவமாக இருந்து 10ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து சிம்மமும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து மின்சார வாரியத்தில் போய் இன்ஜினியர் ஆகிடுவார். ஏஏ இருப்பார், அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருப்பார். ஆனால் மின்சார வாரியத்தில் தான் இருப்பார். ஏன்னா அந்த அமைப்பை வந்து கொடுப்பாரு. அதே செவ்வாயும் சூரியன் சம்மந்தப்பட்டு நல்லா இருந்தாருன்னா பொதுப்பணித்துறையில் போய் இன்ஜினியராக இருப்பார், சிவில் இன்ஜினியராக இருப்பார். ஸோ இப்படி தான் பலன்கள் மாறும். சரியா? இப்படி தான் வேலைகள் கிடைக்கும். அது வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லலாம். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியர்லேயே வந்து இந்த இன்ஜினியர் மாறலாம், இந்த இன்ஜினியர் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் நல்ல 4ஆம் இடம் வளர்த்து உயர்கல்வி படிச்சிருந்தாருன்னா இன்ஜினியரிங் டிஎன்பிசி எழுதி அவர் வந்து ஏஆ மாறுவார். இல்லைனா டிப்ளமோ ஹோல்டராக இருந்து அங்கே ஃபோர்மனாவோ சூப்பர்வைசராக இருப்பார், இல்லைனா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருப்பார், பில்டிங் இன்ஸ்பெக்டராக இருப்பார், ஒர்க் இன்ஸ்பெக்டராக இருப்பார். இது மாதிரி வேலை கிடைக்கும். டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங்,
ஐடி நினச்சிடாதீங்க, அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐடிக்கும் சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐடினாலே புதன் தான். சரியா? புதன் தான் அப்பளுக்கற்ற ஐடி பொறுப்பை கொடுக்குறவர். அவரை தனியாக வச்சுருவோம். இங்கே புதனுக்கு வேலையே இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் புதனை பற்றி நான் சொல்லவே இல்லை. சூரியன் செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன் உள்ள இன்ஜினியரிங் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே நேரில், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அந்த வேலை கிடைக்குமான்னு போட்டு அல்லாடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த படித்து முடிச்சுட்டு 25 வயசு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்கோப் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிடாதா, செட்டில் ஆகிட மாட்டோமா, நிரந்தர சம்பளம் கிடைக்காதா, அப்படிலாம் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, உண்மைதான். பட் அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். அதுக்கு பர்டிகுலராக சூரியன் செவ்வாய் சனி லக்கணம் அல்லது ராசி 10ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டு சுப தொடர்பு கொண்டு சிம்மம் வளர்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 100% அரசு வேலை கிடைக்கும். அதுக்கேற்ற தசாபுத்தின்னு லக்கண ரீதியாக நல்லபடியாக நடக்கணும். ஓகே நேயர்களே, கொஞ்சம் கூடுதலாக தான் பேசியிருக்கிறேன். டைமும் ஆயிடுச்சு. ஆடி மாதம் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வராரு ராசிக்கு. அதுக்கு உள்ள சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன், கவனமாக இருங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? சிவன் கோயிலுக்கு நீங்கள் போகலாம். சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அபிஷேகத்துக்கு பிரதோஷம் அந்த காலகட்டத்தில் வந்து அபிஷேக பொருள் கொடுங்க. சிவனை கும்பிடுங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை கூட போய் கும்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு உரிய நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் போய் கும்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 to 9 அந்த சூரிய உரம் வரும். அந்நேரம் கூட சிவனாலயத்துக்கு போய் சிவபெருமானை கும்பிட்டு வாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவாக இருக்கும். ஃப்ரீயாக போய் சிவனாலயத்துக்கு போய் ஒரு ஞாயிறு கும்பிட்டு வந்துடுங்க. ஆடி மாதம் எத்தனை ஞாயிறு வருதுன்னு தெரியல, 4 வருதா 5 வருதான்னு தெரியல. ஒரு ஞாயிறு போய் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.